கடவுள் ஒவ்வொரு தருணத்துலேயும் நம்ம லைஃப்பில் அழகான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பான். அதை நம்ம புரிஞ்சிக்காம ஆர்வத்தில் எதிர்கால வாழ்க்கையை முன்னாடியே வாழணும்னு அவசரப்பட்டா நம்மளை நல்லா புரிஞ்சவங்களே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த வழியை வார்த்தையால் சொன்னாலும் புரியாது. நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மேலே அடக்க முடியாத கோபம் வருது. உன்னோட ஃப்ரீடத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தப்பாக சொல்லி கொடுத்துட்டோமோன்னு ஒரு அப்பனா என் மேலே எனக்கு தான் கோபம் வருது. நானும் சராசரி அப்பா மாதிரி உன்னை வளர்த்துருக்கணும். உனக்கு அம்மா இல்லாத குறை வரவே கூடாதுன்னு நினச்சினே தவிர உனக்கு அம்மா இருந்திருந்தா உன்னை எப்படி வளர்த்துருப்பான்னு நான் நினச்சி பார்க்க தவறிட்டேன். சின்ன வயசுல இருந்தே என்னை கேட்காம நீ எந்த டெசிஷனும் எடுத்ததில்லை. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து அதுவுமே தப்பாகி இன்னைக்கு கண்ணை கசிக்கிட்டு நிற்கிற பத்தியா, அதுதாம்மா எனக்கு வருத்தமா இருக்கு. சாரி டாடி, நான் பண்ணதுதான் தப்பு. சரிம்மா, இப்பயும் ஒன்று கெட்டு போகல. ஒன்று இதை சரி பண்ண பாரு, இல்ல இது சரி வருமானு பாரு. முடிவு உன் கையில. இந்தாங்க சார். என்ன பார்க்குறீங்க? சார்னு கூப்பிட்றேண்ணா? ஐயா, எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க. உங்களை சார்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட்றதா? ஏய், ஏற்கனவே நான் ரொம்ப காண்டில் இருக்கேன், நீ வேற என்ன கடுப்பேத்தாத. டேய் குரு, உனக்கு மேலே நான் செம்ம காண்டில் இருக்கேன்டா. ஆமாம், தொட்டதுக்கெல்லாம் மூச்சுக்கு 300 வாட்டி எனக்கு கால் பண்ணுவியடா. போன வாரம் உன் வீட்டில் கக்கூஸில் தண்ணி வரலன்னு கூட எனக்கு தானே கால் பண்ணேன். இதை மட்டும் ஏன்டா மறந்த? சாரிடா, உங்கள்கிட்ட சொல்லாமல் தான் இருந்தேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு இது எப்படி சரி பண்ணலான்னு சொல்லு. டேய், முதல்ல நீ என்ன பண்ணன்னு சொல்லு, அப்புறம் எப்படி சரி பண்றதுன்னு நான் சொல்றேன். ரேணு, என்னடா இப்படி பாக்குற? ஏய், என்னடி இவ்வளோ அழகா இருக்க? மேடம் இவ்வளோ அழகா எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு. ஆஃபீஸ்க்கா? அதுக்கு எதுக்கு சாரி? ஓ, ஆஃப்டர் மேரேஜ் சாரியில் தானே போகணும். அதுக்கும் இப்போ இருந்தே ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? ஆமா. என்ன ஆமா? ஆஃப்டர் மேரேஜ் ஓகே. இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? நீ பாட்டுக்கு நீங்கள் தனியாக விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறங்கிற? சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம இங்க என்ன ஹனிமூன்கா வந்திருக்கோம்? அப்போ இல்லையா பின்ன? இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம 2 பேரும் எப்படி இருக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரையல் தான் இது. ஏய், அப்போ 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இது இல்லையா? ஏய், என்னடி இது? இந்த 1 மந்த் நம்ம 2 பேரும் எப்படி இருக்க போறோம்ன்றதுக்கான டைம் டேபிள் தான் இது. டைம் டேபிளா? ஆமா, டே 1ல இருந்து டே 30 வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தினமும் இதுல நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணா? அப்படி பண்ணா நான் பண்ற மிஸ்டேக் எனக்கும் நீ பண்ற மிஸ்டேக் உனக்கும் இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே தான், ஆனால் நம்ம பிரச்சனையை நம்மளே பேசி சரி பண்ணிக்கலாமே.
பண்ணலாம், ஆனா அது ரியாலிட்டி லைஃப்க்கு செட் ஆகாது. ஏய் நீ பேசுறது ஒண்ணுமே புரியலடி. நீ தான்டா சொன்ன மேபி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தா சண்டை வராதுன்னு. ஆமா, அதுக்காக தானே நாம இப்போ லிவிங் சூஸ் பண்ணோம். அதேதான், ஒருத்தவங்க பண்ற மிஸ்டேக்க சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்களாவே புரிஞ்சுக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த தப்பு திரும்ப நடக்காது. என்ன முத நாளே இவ்வளோ கண்டிஷன் போடுறா? இது எனக்கு பிடிக்கல, அதனால பேட். ஹலோ டேய் மச்சான் எங்க இருக்க? சொல்றா. டேய் எங்க தான்டா இருக்க? ஆபீஸ் பக்கம் ஆளே காணோம். மச்சான் அம்மா வந்திருக்காங்கடா, அவங்கள கூப்பிட்டு நான் வெளியே போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரிடா. அம்மா கேட்டேன்னு சொல்றா. ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். போட்டு கால் பண்றா. ஆ அம்மாவை டிராப் பண்றேன். மேல சொல்லு. ரேணு, சமையல நீ எங்கேயோ போறடி. ஹேய் ரேணு, என்ன சமைச்சிட்டு இருக்க? நூடுல்ஸ். அதான் வாசனை மூக்க தொலைக்குதா? அப்படியா? ஆமா, இங்க ஆஹா. இந்த வாசனை தான் என்ன ஹால்ல இருந்து கிச்சனுக்குள்ள வா வான்னு கூப்பிட்டுச்சு. அப்ப நீ என்ன பார்க்க வரல. என்ன இப்படி சொல்லிட்ட? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். நம்பிட்டேன். நிஜமாதான், நீ வேற ஏதாவது பாரு, நான் இதை பாத்துக்கிறேன். டேய் வெளியில கொட்டாதடா. ஏய் உனக்கு கை வலிக்குன்னு தான் நான். ஒன்னும் வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன், நீ போ. சரி அப்போ இந்த கேரட். டேய் கேரட்ல ஆல்ரெடி போட்டாச்சுடா. ஏய் கேரட் அதிகமா சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை நல்லா பிறக்கண்டி. மிதிச்சிருவேன். சரி உப்பு கொஞ்சம் போடலாமா? உப்பு நான் போட சொன்னாங்களா? சரி அப்போ இந்த தண்ணியாவது கொஞ்சம். ஐயோ போடா. உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம், சரியா? போ போ. கீரையா? நூடுல்ஸ்க்கு கீரையா? ரேணு பசிக்குதுடி, எவ்வளவு நேரம்? அம்மா இந்த சாம்பார் பொடி எங்க இருக்கு? சாம்பார் பொடியா? என்ன பண்ண போறா? ரேணு ரொம்ப பசி. ரெடி ஆயிடுச்சா? என்னாச்சு? என்னடி மேகி இந்த கலர்ல இருக்கு? எல்லாம் உன்னாலதான். நான் அப்பவே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னல. நீ டிஸ்டர்ப் பண்ணால்தான் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி இது இப்படி ஆயிடுச்சு. தப்புதான், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது. சாரி. எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்க? அப்புறம் பசிக்குது, சாப்பிட வேண்டாமா? டேய் இது எப்போட ஆர்டர் பண்ண? நீ மேகிக்கு சாம்பார் பொடி கேட்டில, அப்பவே ஆர்டர் பண்ணிட்டேன். சோ ஸ்வீட். சரி நான் பிளேட் எடுத்துட்டு வரேன்.
சண்டையும் போட்டிருக்க, ஜாலியாவும் இருந்திருக்க, வாழ்ந்திருக்கீல. டேய் நான் இங்க என்ன சினிமா கதையா சொல்லிட்டு இருக்கேன், நிறுத்தி நிறுத்தி கேட்டுட்டு இருக்க. டேய் அதை விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குடா. மேல சொல்லு மேல சொல்லு. என்ன? அதான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல, உன் பக்கத்துலயாச்சும் படுத்துக்கிறேனே. என்னடி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு என் மேலதான் நம்பிக்கை இல்லை. என்னடா வேணும் உனக்கு? ஏய் தள்ளுடி, பாத்ரூம் போறேன். மச்சான் அட்ஜஸ்ட் பண்ணி லிவிங்ல இருக்கிறத கூட பாத்திருக்கேன். நீ ஏன்டா அடக்கிக்கிட்டு இருந்திருக்க? கதவு பக்கம் போனாலே காரி துப்பி அனுப்பியிருக்காளே. காண்டாயிட்டான் போல. ஆனா நீ சும்மா இருந்திருக்க மாட்டியே, மறுபடியும் ட்ரை பண்ணதானே? திட்டுவாளோ? கண்டிப்பா திட்டுவா. ஒன்னு ரெண்டு அதுக்குள்ளேயா? என்னம்மா ஏசி ரூம்ல ரொம்ப புழுக்கமா இருக்கோ? நான் வேணா விசில் எடுத்து வந்து விசில் விட்டுமா? உள்ளவா? ஐயோ நான் வரலப்பா. உன் பேச்சு என்னைக்காவது மீறி இருக்கிறனா நான் வரமாட்டேன். எதுக்கு வம்பு? டேய் ப்ளீஸ்டா விளையாடாத, உள்ளவா. சான்ஸே இல்லை, என்னால முடியாது. ப்ளீஸ், பயமா இருக்குடா. ஏய் குரு, கடவுளா பார்த்து உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கான், தயவு செஞ்சு சொதப்பிட்டு எடுத்துறாத. சரி, ஏதோ நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதே காரணமா காட்டி நீ என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது, புரியுதா? சரிடா. சரிங்க சார், வாங்க சார். அது போ போ, வரேன். என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா? அவ்வளோ அடிச்ச உனக்கு இரு. என்னது இது? பாதுகாப்பு. யாருக்கு? எனக்கு. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? பாவம் பையன் ரொம்ப நாளா ஏங்குறானேன்னு அலோ பண்ணா ரொம்ப ஓவரா பண்றடா. ஐயோ ரேணு, ரூம்குள்ள சொன்ன, கேப் கிடைச்சா போதுமே. யாரு? ராஜேஷ். பேசு. ஏய் இதுல என்ன இருக்கு, பேசு. ஹலோ. ஹே ரேணு, எங்க இருக்க? வீட்ல. ஒண்ணும் இல்ல, அங்கிள் ஃபாரின் போயிருக்கிறத அம்மா சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அங்கேயே ஆண்டி தனியா இருக்க, நம்ம வீட்டுக்கு வா. இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஷியோர்? ஷியோர். சரி, ஓகே. ஓகேடா, Bye. பாய். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? 20 நாள்ல நல்ல சேஞ்ச் ஆயிட்டடா. உனக்காக இது கூட பண்ணலைன்னா எப்படி? ஏய் பெரிய ஆளு மச்சான் நீனு. ராஜேஷ காரணம் காட்டி உன் காரியத்தை சாதிச்சுல. டேய் என்னடாச்சு? அந்த நாயால எங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆயிதாண்டா, என்ன பண்றதுனே தெரியாம உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். என்னடா குரு சொல்ற? டேய் டேய் சொல்றா. டேய் டேய் சொல்றா. டேய் அந்த ராஜேஷ் என்னதான்டா பண்ணா? டேய் டேய் சொல்லி தொலைடா நாயே.